ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். மாமி வீட்டு எறா தொக்கு எப்படி இருக்குதுன்னு செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்க செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப முடியாமல் இருந்ததுனால இத்தனை நாளாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க செய்ய நான் வீடியோ எடுத்திருக்கேன். 3 கிலோ எறா வாங்கியிருந்தோம். அது தோல் உரித்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஈடனில் தான் வாங்கினோம். உங்களுக்கும் தேவைப்பட்டால் ஈடனில் கேட்டு வாங்கிக்கோங்க. 4 வெங்காயம், 4 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டோம். ஒரு 150-200 கிராம் எண்ணெய் ஊற்றணும். சோம்பு போட்டோம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அரைச்சி வச்ச விழுது வதங்கிட்டோம் எல்லாத்தையுமே அதிலே போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 டீஸ்பூனில் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் போட்டோம். அப்புறம் எறா கழுவி வச்சிருந்தது எடுத்து அதில் போட்டுட்டோம். போட்டு அவங்க கலரி விடுறாங்க. நான் சொல்லி கொடுத்து அவங்க செய்கிறாங்க. மாமி வீட்டு எறா தொக்கு. நான் மாமி வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இப்படி செய்யுங்க, இது பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச மெத்தடு இது. எனக்கு என் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தாரு, நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். கமெண்ட் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. இவ்வளோ நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம், நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். அதனால தான் வீடியோ போட முடியல. எனக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேணான்றவங்க கூட வேணும்னு வச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. நீங்கள் செஞ்சு ஒரு முறை பாருங்கள். மாமி வீட்டு எறா தொக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். தண்ணியே ஊற்றலை, அந்த தண்ணி தான் செஞ்சுட்டே தான் இருக்கு. முன்னாடி விட குறைஞ்சிருக்கு, அதான் விடாம செஞ்சுனே தான் இருக்கு. தூளெல்லாம் போட்டு மூடி அதையும் ஒரு வேலை மாதிரி செஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தா அதில் இருக்கிற தண்ணியே வந்துடும். எறா அதுலேயே வெந்தும் போயிடும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா மாமி வீட்டு எறா தொக்கு ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணணுங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை வாசனை அடைக்குது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. எறா வேகலை, இன்னைக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன். அந்த நாளைக்கு அப்புறம் போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செவந்து வரணும், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நன்றி.